பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருப்பதையும் மத்திய அரசின் பாதுகாப்பு எச்சரிக்கையை திமுக அரசு புறக்கணித்து இருப்பதையும் விரிவாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றங்கள் மற்றும் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று மத்திய உள்துறை அமைச்சகம் நாடு தழுவிய பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்து இருந்தது என்பதை நினைவூட்டுகின்றனர். அந்த எச்சரிக்கை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் வெளியிடப்பட்டு இருந்தாலும் தமிழக அரசு அதை அலட்சியப்படுத்தி மக்கள் பாதுகாப்பை புறக்கணித்து உள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தனது கூட்டணி கட்சிகளான VCK மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடிப்படைவாத அமைப்புகளுடன் இணைந்து ஈரானுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த அனுமதி அளித்து இருப்பது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது என கூறியுள்ளார். காஷ்மீரில் இந்தியர்கள் கொல்லப்பட்ட போதோ வங்கதேசத்தில் இந்தியர்களை வேட்டையாடப்பட்ட போதோ மௌனம் காத்திருந்த VCK, கம்யூனிஸ்ட் மற்றும் சில முஸ்லிம் அமைப்புகள் இப்பொழுது ஈரானுக்காக தெருவில் இறங்கி போராடுவது இந்தியாவின் பாதுகாப்பு சூழ்நிலையை ஆபத்துக்குள்ளாக்கும் செயல் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதோடு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்து இருந்தார். மார்ச் 1ஆம் தேதி அன்று சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்றது கடும் கண்டனத்துக்குரியது என்றும் வெளிநாடுகளில் குறிப்பா துபாய், கத்தார், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் லட்சக்கணக்கான தமிழர்கள் பணிபுரிகின்றனர். ஈரான் அந்த நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது மௌனமாக இருந்த அமைப்புகள் இப்பொழுது வன்முறையை தூண்டுவது அங்குள்ள இந்தியர்களின் வாழ்வாதாரத்தை ஆபத்துக்குள்ளாக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதனால் தமிழக அரசு மத்திய பாதுகாப்பு எச்சரிக்கையை மீறியுள்ளதால் தமிழக மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடியாக மத்திய பாதுகாப்பு படைகள் தமிழகத்தில் குவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். மேலும் முதல்வர், தலைமை செயலர், DGP ஆகியோருக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் பிரிவினைவாத போராட்டங்களை தடுக்கவும் மத்திய அரசு தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அவரது கடிதத்தில் திமுக அரசின் அலட்சியமான நிர்வாகம் தேசிய பாதுகாப்பு ஆபத்தானது என்பதை வலியுறுத்தும் வகையில் தமிழகத்தில் மத்திய படைகள் உடனடியாக குவிக்கப்பட வேண்டும் என்ற அவசர கோரிக்கையாக அமைந்துள்ளது. இது மக்களின் உயிர், வாழ்வாதாரம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியிருக்கின்றனர். இதுகுறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.